இங்கே ஹீரோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருக்காரு. இவர் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காம யாருக்கிட்ட போய் காசு கேட்டாலும் ரஃபாக தான் வந்து கலெக்ஷன் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிடையாது, அவங்க பாட்டியும் அவங்க அண்ணன் நீங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவங்க பாட்டியும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடான்னு சொல்லி. ஹீரோ இந்த வேலைக்கு போகிறது அவங்க அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்கல. எந்நேரமாக அவர் திட்டிகிட்டே இருக்காரு. ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு கலெக்ஷனுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அதே டைம் ஹீரோயினை காட்டுறாங்க, ஒரு பரதநாட்டியம் ஸ்கூல் வச்சிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கும் ஃபோன் வருது. ஹீரோவும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த அட்ரஸுக்கு போயிட்டு வட்டியை வாங்கலாம்னு சொல்லி சுற்றி முற்றி தேடுறாரு. ஒரு ரூமுக்குள்ளே ஒரு வயசான ஆள் ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசி நீங்கள் தான் அந்த ஆளான்னு கேட்கும்போது அவரும் தலையாட்டுறாரு. அந்த டைமில் ஹீரோயின் அங்கே வந்துட்டு நீ யார் இங்கே வந்திருக்கான்னு கேட்கும்போது உங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கியிருக்காரு, வட்டியை வாங்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னும் போது உடம்பு முடியாமல் இருக்காரு. அவர்கிட்ட போய் வட்டி கேட்குறேன், உனக்கு அறிவு இல்லையா, வெளியே போன்னு சொல்லி திட்டுறா. ஹீரோவும் சுற்றி முற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கீழே வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தடவை கேட்குறான், நீ வட்டி தருவியா மாட்டியான்னு. அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட ஸ்கூட்டியை எடுக்கிறான். உனக்கு வேணும்னா இந்த ஸ்கூட்டி நீ காசெல்லாம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அவன் ஆஃபீஸ் அட்ரஸை சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவும் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து நைட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சா இந்த இடத்துக்கு வந்து என் வண்டியை கொடுங்கன்னு கேட்குறா. காசை கொடுத்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போன்னு சொல்லும் போது என்கிட்ட காசு இல்லைங்க, இதை வச்சு தாங்க என் பொழப்பே ஓடுது, நான் கிளாஸுக்கு போகிறது எங்கள் அப்பாவுக்கு மருந்து வாங்குறதெல்லாம் இந்த வண்டியை வச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னும் போது அதெல்லாம் முடியாது, காசு இருந்தால் கொடுத்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவும் பேசாமல் போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ அந்த பொண்ணை ஒரு காருக்குள்ளே அழுதுட்டு உட்காந்துருக்கதை பார்க்குறான். பின்னாடி பார்த்தா அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு. இறுதி ஊர்வலத்தில் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சுத்தமாக மனசு கேட்கவே இல்லை. நம்மளால தான் இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாமல் வீட்டில் தனியாக உட்காந்து அவங்க அப்பாவை நினச்சி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவோ அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு வீட்டு வாசலில் நிறுத்திட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்துடுறான்.